வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நாடு 68வதுல இருந்து 69வது வெற்றிகரமான சுதந்திர வருஷத்துல காலடி எடுத்து வைக்குது. இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு காந்தி, நேரு, வஉசி போன்ற பெரும் தலைவர்கள் முன்னணியில இருந்து இதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. ஆனா இதோட பின்னணியில எத்தனையோ அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோஸை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேச போறோம். வாங்க போலாம். சுதந்திரம்ன்ற வெறி எல்லார் மனசுலயும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தன்னுடைய 13 வயசுலயே சுதந்திர போராட்ட களத்துல இறங்கின வீரர் இவர். காந்திஜியுடைய ஒரு சொல்லையும் வேதவாக்கா எடுத்துக்கிட்ட இவர் விடுதலைக்காக அடி உத மட்டும் இல்லைங்க, சிறை தண்டனை வரைக்கும் அனுபவிச்சிருக்காரு. சுதந்திர இந்தியா என்ற கனவை நினைவாக்க போராடின ஒரு போராளியை தான் நம்ம பார்க்க போறோம். ஆயிரத்தி 1918ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி திண்டிவனத்திற்கு அருகே உள்ள நெற்குணம் என்ற கிராமத்தை சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே மகாத்மா காந்தியின் சிந்தனைகளால் கவரப்பட்டு விடுதலை வேட்கையை வளர்த்துக் கொண்டார். 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே மகாத்மா அறிவித்த கதர் திட்டத்தின்படி கதர் நூல் நூற்கும் பணியில் இவரது ஆசிரியரால் அமர்த்தப்பட்டார். இது இவரது மனதில் விழுந்த முதல் சுதந்திர வித்தாய் வேரூன்றியது. நம்ம எல்லாரோட சுதந்திர கனவை நினைவாக்கிய ஜெகதீசன் அவர்களை தான் நம்ம பார்த்து பேச போறோம். நம்ம எல்லாரும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சுதந்திர போராட்ட தியாகி ஜெகதீசன் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவர் உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு, கல்லுக்கடை மறியல் போன்ற போராட்டங்களில் கலந்துக்கிட்ட அனுபவங்களை பற்றி கேட்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அதுக்கு அடிப்படையாக என்ன அமைஞ்சது? பள்ளி படிப்பு ஆரம்பித்தோம். அப்புறம் எல்லாரும் எனக்கு தூண்டுதலாக இந்த சுதந்திரத்துடைய சூழ்நிலை அப்போவே ஆரம்பமான மாதிரி கதற்குள்ளா கதர் வெட்டி காந்தியினுடைய திட்டப்பிரகாரம் தான் நம்மளும் நடக்கணும், வருங்காலத்தில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடும், சுதந்திரத்துக்காக காந்தியினுடைய தலைமையில் திட்டங்கள்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நல்ல முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஒரு சனிக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு மாதத்தில் ஒரு நாளைக்கு தான் கூட்டம் போடுறது. ஊர்வலத்தில் காந்தியை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் பேசினா அத்தனை மக்களும் உண்மை. அப்போ எல்லா கூட்டத்தையும் கலந்துக்கிட்டு அந்த காலத்தில் தான் ஒன்றும் ரொம்ப ஆரம்ப காலம் அது, அப்படி ஒன்றும் இருக்காது. அது எங்களோட மாதிரி இருக்கும், யாராவது தான் அது முக்கியமாக வருவான். நான் தான் எல்லாரையும் ஆள் சேர்க்குறது. அதுக்கு தான் என்ன பண்ணால் போலீஸில் மேஜிஸ்ட்ரேட் என்னை விட சொல்கிறேன்னார். என்ன சொன்னார் மேஜிஸ்ட்ரேட்டு, இவனுக்கு 14 வயசு தான், அது இந்த பையனை வச்சுன்னு இப்போ நீ வச்சுன்னு திண்டாட வேண்டாம், இல்லை அவன் வரலாறு எழுதணும், அவன் என்ன பண்ணு எல்லாம் பண்ணான், வேண்டாம், இது சாதாரண இது விசாரணை கைது தானே, நான் விட்டுடுறேன் அப்படின்னா. உங்களுக்கு ஐயா உங்களுக்கு தெரியாது, ஊரில் இருக்கிற ஆளெல்லாம் சேர்க்குறவன் இவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் மேஜிஸ்ட்ரேட்டு. அவன் விடமாட்டேன் அப்படின்னா. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னான். விட்டு 10 அடி வந்தோடனே மகாத்மா காந்திஜே வந்தே மாதிரினா உங்களுக்கு மறுபடியும் வீட்டு மேஜிஸ்ட்ரேட் போய் ஐயா நீ சொன்னால் பண்ணா சொன்னார். நான் ஒரு ஆள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், வேறு அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஐயா, உப்பு சத்தியாகிரகத்தில் உங்களுடைய போராட்டங்கள் என்னென்னவா இருந்தது? எல்லாரையும் போய் நான் கூப்பிட்டு வரணும், எல்லாரையும் சேர்த்து சாயங்காலம் 5 மணி தான் நான் தாயின் மணிக்கொடியின் பாட்டு பாடிட்டு வந்தாக்கா ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு புதிய உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் உண்டாகும், அதாவது தூண்டுதல். இதுக்கே பள்ளிக்கூடத்தை மறந்துட்டேன். அதுலேருந்து அன்னைக்கு தான் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் உப்பு சத்தியாகிரகத்துக்காக போலீஸாரால் அடிப்பட்டு நெருக்கடி ஏற்பட்டு போலீஸாரை நாங்கள் அடித்து அவள் எங்களை அடித்து அவளையும் மீறி நேராக போய் கிராமத்துக்குள்ளே போய் அந்த ஓடையில் போய் மண் அடித்து மூட்டை கட்டின்னு வந்தேன். நான் அப்போ அன்றைக்கி சட்டை கூட இல்லை, வெறும் துண்டு தான். அதில் வேறு துணி இல்லையா, அது மூட்டை நிறைய எடுத்து கட்டி ஈரமாக இருந்தது. அது ஈரமாக இருந்து முதல்ல அப்படி நடக்கிறேன், ஒரு பள்ளத்தில் ஊழ்ந்து என்னாச்சுன்னா உடம்பு பூரா உப்பாயிடுச்சு, உப்பு தண்ணி. அதை எடுத்து நேரம் ஒரு கோவிலுக்கு போனோம். உடனே பெரிய பாத்திரத்தில் கொண்டு உப்பு காய்ச்சிட்டு கொண்டோம். ஐயா, உங்கள் குடும்பத்தில் பல பேர் இருந்தும் சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் மட்டும் ஏன் ஈடுபட்டீங்க? அப்போ உங்கள் குடும்பம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? நான் சிறு வயசுலேருந்தே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால
யாரும் என்னுடைய காரியத்தில் யாரும் ஈடுபடல. எங்கள் அப்பாலாம் ஒன்றும் சொல்லலை. எங்கள் அம்மா கேட்டால் கூட அவன் போய் எங்கேயோ போய் போனால் விட்டுருவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 10 குழந்தைகள் இருந்தது. அதில் வந்து நான் 4வது மகனாக இருந்தேன். என்னுடைய மூத்த அண்ணா வந்து இராணுவத்தில் வேலை செய்தார். எனக்கு அடுத்தது இராணுவத்தில் வேலை செய்தான். அதுக்கு அடுத்தது இராணுவத்தில் வந்து லக்னோவில் ஆஸ்பத்திரியில் வேலை செய்தான். நான் சொன்னேன். அதுதான் அந்த என்னுடைய வரலாறுல கூட அதுதான் சொன்னேன். இந்த நாட்டுக்காக வேண்டி 3 பேர் இராணுவத்தில் இருந்திருக்கான். நான் வந்து சுதந்திரம் போட்டேன். இந்த அரசாங்கம் எதை வேணால் செய்யலாம், எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் என்னன்னு சொன்னேன். நான் இப்போ நீங்கள் தான் விசாரிச்சேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் நன்றியா நன்றி. விசாரிக்கிறது ஆள் என்ன சார், நீங்கள் நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஐயா, கள்ளுக்கடை மறியலில் நீங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தீங்க? கள்ளுக்கடையும் போது அவங்க கல் குடிக்கிறதுனால குடும்பத்தில் வளர்ச்சி இருக்காது. நாங்கள் கும்பிட சொல்கிறோம், கல் குடிக்காத, வேண்டியதில்லை, நீ செய்கிற ஒரு 10 அணா கூலி, அதில் இப்போ வந்து இந்த 4 அணா 5 அணா நீ கல் குடிச்சு விட்ற, வீட்டில் என்னத்தை கொடுப்பேன், என்ன குடும்பம் நடத்த முடியும், அதனால் கல் குடிக்காதுன்னு. அட போயா அப்படிம்பாங்க. அந்த காலகட்டத்தில் வரும்போது தான் நான் 1929 பண்ணதை பண்ணேன். ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அது. யாரும் வரல, நான் மட்டும் வைக்கிறதா சொன்னார். இப்போ போகும்போது நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னை தூக்கி போட்டான் கூட. இந்த காலெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அதுதான் இன்னும் கூட நான் நடந்து போனால் திடீர்னு இப்படி இப்படி பண்ணிட்டேன். நான் இப்பவும் பண்ணுறேன். ஓகே. என்ன அது வந்து கொடி கட்டும்போது அங்கே கீழே விழுந்தீங்க இது போச்சு. எல்லாம் ஆக்சிடெண்ட் நடந்தது தான். ஆனால் ஒன்றும் எல்லாம் உடம்படியாகிடுச்சு. நம்முடைய கடமை செய்தோம் நாம் ஏமாறல. கண்டிப்பாக பெற்ற சுதந்திரத்தை நம்ம பேடி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜெகதீசன் அவர்களின் கள்ளுக்கடை மறியல் மற்றும் உப்பு சத்தியாகிரக போராட்ட அனுபவங்களை கேட்கும்போது நமது மனம் நெகிழ்கிறது. ஆயிரத்தி 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்களால் சுதேசி பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் கதர் நூற்பு திட்டம். இந்த திட்டம் எந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது, இதனால் மக்கள் அடைந்த பயன்கள் என்னென்ன என்பதை ஜெகதீசன் அவர்கள் விளக்குகிறார். நிர்மாண திட்டங்களில் ஒன்றான கதிர் திட்டம் உண்டு. அந்த கதிர் திட்டத்தினுடைய வரலாறு என்னவென்று கேட்டால், மக்கள் நாமே வந்து நெசவு செய்து வேலைவாய்ப்பு மக்களுக்கு கொடுப்பது தானே. வெளிநாட்டு துணியை வாங்கி அதிகமாக நம்முடைய பணங்கள் வெளிநாட்டில் சேர வேண்டிய அவசியமும் இல்லை. மக்கள் வந்து நாமே நெசவு செய்து நாமே நெசவு செய்து நாமே பயன்படுத்தலாம். அது மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தை தான் கொடுத்தது மகாத்மா காந்தி கொண்டு வந்தார். கதை திட்டம் தான். நாமே நூற்று நாமே கதை. அந்த காந்தி சொன்ன காலகட்டத்திலே இந்தியாவிலே பல பாகங்களில் கதர் தறி ராட்டைகள் தான் தூக்கப்பட்டு மக்கள்லாம் கதர் அணிய ஆரம்பித்தார்கள். அது பெரிய பெரிய விவகாரம் தான் சொல்ல வேண்டும். மக்களும் அதை உற்சாகமாக கதிர்த்தத்தை வரவேற்றார்கள் என்பது உண்மை. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டம் என்றாலும் அமைதி வழியில், அற வழியில், அகிம்சா வழியில் போராடிய காந்தியவாதி ஜெகதீசன் அவர்களின் போராட்ட அனுபவங்களை அறிந்து கொள்வோம். நம்முடைய மக்களை அவன் மதிக்காததால எல்லாம் உன்னுடைய காலங்கள்லாம் முடிஞ்சாச்சு, நீ உடனே நாட்டை விட்டு வெளியேறது தான் கரெக்டு, உடனே வெளியேறு அப்படின்னு சொன்னார். வெள்ளையனே வெளியேற்றத்துக்கு உண்டான திட்டங்களை என்ன சொல்லலாம், திட்டத்தோடு தொடர்வதும் அவர் கடைபிடிப்பது தான் எங்களுடைய வேலை. அதான் வெள்ளையனே வெளியேறுகின்ற திட்டத்தை என்னை போல தொண்டர்களில் கலந்து கொண்டது காரணம் தான். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு, கள்ளுக்கடை மறியல்னு அவர் கலந்துக்கிட்ட பல போராட்டங்களை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த சுதந்திர நாளில் அவருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, அவர் இதுக்கு மேலே போராடினா எதற்காகலாம் போராட்டம் பண்ணுவாருன்றதை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாணவர் வந்து சரியானபடி வழிகாட்டவில்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சட்டத்தை படிக்கக்கூடிய நாளை இவரே வந்து நீதிபதியாக வருவான்,
வைக்கல வருமா? இவன் போராட்டத்தை பண்ணால் நாளைக்கு இவன் வந்த உடனே இது என்ன பண்ணு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? இந்த மக்கள்லாம் இதை உணர்ந்து போராட்டம் செய்யறதை விட்டு என்ன நேர்மையை கடைபிடிக்கிறது தான் நல்லது, போராட்டத்தை கைவிடுறது தான் நல்லது. நாடு முன்னேற்றத்துலையும் நாடு தொழில் முன்னேற்றம், உலக நாடுகள் எவ்வளோ முன்னேற்றம் புதுசாகலாம் கண்டுபிடிச்சிருக்கான் நீங்கள். ஆனால் நீங்கள் சில நம்ம மாணவர்கள்லாம் நல்ல இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் அதை ஸ்திரப்படுத்த முடியல. ஏன்னு கேட்டால் ஒற்றுமை இல்லை, கோபத்தனம், இந்த ஸ்ட்ரைக்கு சத்தம் போடுறது இதனால் போயிடும். ஆனால் பசங்க கட்டிக்கலாம். ஏன்னா அது மாதிரி நாம் ஒன்றும் நம்முடைய மக்கள் ஒன்றும் சாதாரணமான பிள்ளைகள் இல்லை. நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன், நாடு நல்ல பெறும், மக்கள் ஒழுங்காக வருவாங்கன்னு வரணும்னு தான் வேண்டிக்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுக்காக போராட்டம் பண்ணுவீங்க? மகாத்மா காந்தியோட நிர்மாண திட்டத்தில் மதிய இலக்குங்கிறது முக்கியமானது. அதுக்காக அகில இந்திய ரீதியில் மக்கள் போராடுறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு மதுவிலக்கு திட்டம் கொண்டு வர்றது தான் சரி. ஐயா, இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இன்றைய நிலைமைக்கு மாணவர் ஒழுக்கம் வேணும், நாட்டில் லஞ்சம் ஒழுங்கணும், ஊழல் ஒழுங்கணும். அதே நேரத்தில் வந்து மதுவிலக்கு திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரது தான் நியாயம் என்னோட அபிப்பிராயம். ஐயா, முதல்ல இந்த சுதந்திர நாள் வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லா கோரிக்கைகளும் வந்து மக்களை போய் சேர்ந்துருக்கும். கண்டிப்பாக மாணவர்கள் வந்து படிப்பில் தியானம் கொடுக்கணும், அதிக போராட்டங்கள் செய்யக்கூடாது, லைஃப்பை வந்து கரெக்டாக லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது மது விலக்கு கண்டிப்பாக அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து நிஜமாகவே மாறப்போகுது அப்படின்னு நாங்களும் எங்கள் சார்பாக வேண்டிக்கிறோம். இன்றைய நாள் வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றிங்க. எங்கள் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றியுடன் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அகிம்சை வழியில் போராடி நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த பல வீரர்கள் இருக்காங்க. அதில் ஒரு வீரரான ஜெகதீசன் அவர்கள் போராடிய போராட்டங்களை கேட்டு ரொம்பவே பெருமை அடைஞ்சிருப்பீங்க. என்னதான் ஒரு பக்கம் காந்தியவாதம் இருந்தாலும் நேதாஜி அவர்களை பின்பற்றின பல வீரர்கள் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து பேச போகிறோம். வாங்க போகிறோம். இதுவரை நேதாஜி அவர்களை பற்றி பல ஆர்டிக்கல் படிச்சிருப்போம், பல புகைப்படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நேதாஜி அவர்களோட சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடின ஒரு வீரரை தான் பார்த்து பேச போகிறோம். அவருடைய பேர் அர்ஜுனன். வணக்கம் சார். நீங்கள் நேதாஜியோட ரொம்ப நெருங்கி பழகின ஒரு நபர். நேதாஜியோடைய ஐஎன்ஏன்னா என்ன சார்? ஐஎன்ஏன்னா அவர் வந்து அதாவது இராணுவத்தை உருவாக்குனாதான் அது இந்திய நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதான் ஐஎன்ஏ. ஓகே. அது வந்து காந்திஜி வந்து அஹிம்சையில் போராடினார், நேதாஜி வந்து அதை ஏற்றுக்கல. அவர் அஹிம்சைனா இப்போ போடுனா கொடுக்க மாட்டாங்க, ஆயுதம் ஏந்தி போராடி விரட்டினா தான் நம்ம சுதந்திரம் அடைய முடியும்னு ஒரு ஐஎன்ஏ ஆரம்பித்தார். ஓகே. இந்த ஐஎன்ஏல வந்து நீங்கள் எப்படி சார் இணைஞ்சிங்க? உங்களுடைய நான் ஐஎன்ஏல சேரும்போது முதல்ல நான் வந்து ஒரு மளிகை கடை வியாபாரி. ஓகே. அப்படி இருக்கும்போது நான் முதல்ல வந்து பண்டு சேர்க்கறதுக்கு தான் நான் நிதி வசூலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஆள் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மோட்டாவாக கொஞ்சம் இதாக இருப்பேன். அதனால அவர் என்ன பண்ணார், அவர் பார்த்துட்டு அவருக்கு வந்து என்ன மெக்காய் காப்பாளராக போட்டார். உங்களை மெய் காப்பாளனா? ஆமாம். அப்புறம் எங்கே போனாலும் எங்கே அத்தனை கூட்டத்துக்கு நான் அட்டன் பண்ணுறது போராட்டத்துக்கு. நான் மட்டுமில்லை, என்னோட சேர்ந்து இன்னொரு 3 பேர், நாங்கள் 4 பேர் போவோம். ஏன்னா நேதாஜியோட தொடர்பு ஏற்பட்ட பிற்பாடு விடுதலைக்கு நாங்கள் தீவிரமாக இறங்கிட்டோம். அப்போ இறங்கினாக்கா ஆயுதம் இருந்தாலும் என்னென்ன துப்பாக்கி தானே, துப்பாக்கி இருந்தாலும் எப்படி இருப்பாங்க வீரர்னா, அதில் நாங்கள் தீவிரமாக இறங்கினதுனால தான் அவர் மேலே எங்களுக்கு நிறைய இதாக ஒரு நம்பிக்கை, நட்சத்திரம், கண்டிப்பாக நமக்கு சுதந்திரம் அடைவோம், நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோடு நாங்கள் பாடுபட்டோம். ஓகே. அதாவது ஒரு சமயத்தில் வந்து உங்களை மெய்காப்பலனா அவருக்கு சேர்த்துக்கிட்டார் இல்லைங்களா? ஆமாம். அதை அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி உங்களை கூப்பிட்டு கேட்டாரா, எப்படி அது நடந்தது அந்த விஷயம்? அவர் கூப்பிட்டு கேட்கல, நீ வந்து அடுத்த நாள் நீ வந்து எனக்கு மெய்காப்பலன் எழுது அப்படின்னார். ஓகே. அது எந்த இடத்துல இது நடந்தது சார்? அது எனக்கும் இல்லை. ஓகே. ஆமாம். ஸோ அந்த பெஸ்டக்கம் ஆகிட்டு 7ஆம் நம்பரில்
அங்கே தமிழ் ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூலில் தான் எனக்கு அது பதவியை அவர் கொடுத்தது. நேதாஜி அப்படின்னாலே வந்து ரொம்ப போல்டான பர்சன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஸ்பீச்சும் ரொம்ப போல்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் ஸ்பீச்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதெல்லாம் இடிம்பணுங்க மாதிரி இருக்கும் அவருடைய பேச்சு வந்து. அப்படிங்களா? ஆமாம், அதனால தான் எல்லாரையும் கவர்ந்தது. அதாவது அவர் வந்து மேடையில் பேசினார்னு சொன்னார்க்க, அங்கே வந்து மார்வாடி பசங்க நிறைய குடும்பம் உண்டு, பெரும்பாலும் உண்டு. அவங்கெல்லாம் இவரை பேச்சை கேட்டாலே கழுத்தில் போட்டிருக்கிற தோடு முதற்கொண்டு, காலில் போட்டிருக்கிற கழுத்தில் போட்டிருக்கிற செயல் முதற்கொண்டு கழட்டி போடுவாங்க. அப்படியே போட்டு தான் 3.5 டன்னு தங்கம், 3.5 டன்னுங்களா? 3.5 டன்னு தங்கம். அந்த தங்கத்தை ஜப்பானில் ஒப்படைச்சிருந்தார். இந்தியா சுதந்திரம் அடையவும் அந்த தங்கத்தை அப்படியே இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஜப்பான் கவர்மெண்ட்டு ஒப்படைச்சிருச்சு. அதுக்கு வந்து ஒரு டஸ்ட்ரி அமைச்சிட்டு, அந்த டஸ்ட்ரிக்கு வந்து இந்திரா காந்தி தான் தலைவி. ஓகே. அன்னைக்கு அப்போ இந்திரா காந்தி வந்து இந்த பணத்தை இப்படி இந்த இந்த 3.5 தங்கத்தையும் இங்கே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை என்னடா செய்கிறதுன்னு பேருக்கு தான் அந்த அம்மா சொன்னது, சரி இந்த விடுதலைக்காக யார் பாடுபட்டார்களோ அந்த ஐயனியில் அவங்களுக்கு பிஞ்சனை கொடுங்க அப்படின்னா. Against such a brutal foe, no amount of civil disobedience or of sabotage or of revolutionary terrorism can be of any avail. If therefore we want to expel British power from India, we have to fight the enemy with his own weapons. சார், காந்தி அவர்கள் பல வழியில் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு. அதே மாதிரி நேதாஜி அவர்கள் என்னென்ன வழியை கையாண்டிருக்கார் சார்? நேதாஜி வந்து அவர் காந்திக்கும் அவருக்குள்ள வேறுபாடு என்னென்னா, காந்திக்கு நேதாஜிக்குமா கருத்து வேறுபாடு உண்டு. ஆமாம், ஏன்னா இவர் வந்து ஐமதல் போல போய்கிட்டு இருந்தார். அவர் ஐமதல் போலக்கு பிடிக்கல அவருக்கு. அவர் என்ன சொன்னார்னாக்க, கேட்டு வாங்க முடியாது அவர்கள்ட்ட அடித்து தான் வாங்கணும்னு சொல்லி தான் நேஷனல் ஆரம்பித்து நேதாஜியை ஆரம்பித்தது. இந்த நேஷனல் ஆரம்பித்தது முதல்ல வந்து ஜப்பானில் தான் செண்பகராமன் தான் ஆரம்பித்தது. செண்பகராமன், ஆமாம். தாஜ்பாரி போஸு செண்பகராமன் தான் நேதாஜின்னு அயல் நாட்டிலேயே அமைச்சது நேஷனல் ஆர்மியை. கடைசியாக வந்து நேதாஜிக்கிட்ட அவங்க தான் ஒப்படைச்சது இந்த ஐஎன்ஏ. ஓஹோ, ஆமாம். ஸோ இந்த மற்ற பெருந்தலைவர் ஆகக்கூடிய நம்ம நேரு, காந்தி அவர்களோட எப்படி இவர் பழகிட்டு இருந்தார்? யாரு? நம்ம நேதாஜி அவர்கள். அவங்களோட எந்த கருத்து பழக்க வழக்கத்தில் எந்த இதுவும் இல்லை. இந்த கொள்கையை தான் கருத்து வேறுபாடுன்னு ஒழிய காந்தியை அவரே ஜெயச்சந்தையை ஏற்றுக்கிட்டவர் நேதாஜி. ஸோ ஜெர்மனியில் வந்து பயங்கரமான ஆட்சியில் இருந்த ஹிட்லர் அவர் கூட வந்து நேதாஜி அவர்களும் வந்து ஹிட்லரை யாரும் பார்க்க முடியாது. அவர் தனிக்காட்டு ராஜா மாதிரி இருந்தவர். உலகத்திலே ஒரு ஹிட்லருக்கு மிஞ்சின நாள் யாரும் இல்லை. அப்பேற்பட்ட ஹிட்லரை சந்திச்சார்னா இவர் எப்படி இருந்துட்டு அதை தான் நம்ம சிந்திக்கணும். அவரோட சந்தித்து பேசினார். இதே ஹிட்லரை ஒரு பிரச்சனையில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மன்னிப்பு கேட்டு வச்சவரே செண்பகராமன். ஓஹோ சார், செண்பகராமன் அவரை பற்றி சொன்னீங்க. அவர் யார்? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். செண்பகராமன் வந்து அவர் கேரளாவில் பிறந்தவர். தமிழர் தான், கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் பிறந்தனால அவர் பேர் ரொம்ப எடுபடலை. அவர் கடைசியாக ஜப்பானுக்கு போன பிற்பாடு அங்கே இருந்துட்டு ஒரு அந்த நாட்டு பெண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு அங்கேயே இருந்துட்டார். அங்கே இருக்கும்போது அந்த ஜெயஹிந்தின்னு உருவாக்குனது செண்பகராமன் தான். ஜெயஹிந்தி நேதாஜியால் உருவானது இல்லை சார். ஜெய்ஹிந்த் அப்படின்னா என்ன? அதுக்கான ரீசன் என்ன சார்? ஜெயஹிந்த்னாக்க இந்துவை தான் குறிக்கும். இந்துவை முன்னிறுத்தல் தான் ஜெயஹிந்த் தானே. இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி அந்தமானில் நீங்கள் குடியேற்றிருக்கீங்க. அந்த சம்பவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது 1943 ராணுவத்தோட போது நேதாஜி தான் குடியேற்றினார். இம்பாவில் ஒன்று குடியேற்றினார். குடியேற்றிட்டு அவரே அப்போவே அதாவது நாடு சுதந்திரம் அடையும் போது அங்கே நாங்கள் முதல்ல 45 சுதந்திரம் அடைச்சிட்டோம். நேதாஜி அவர்கள் வந்து பல போராட்டங்கள் பண்ணார் சுதந்திரம் அடையிறதுக்காக. ஆனால் சுதந்திரம் அடையிற சமயத்தில் அவர் வந்து உயிரோட இருந்தாரா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதான் இன்றைய வரைக்கும் கேள்வியாக இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக எங்கள் வகையில் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ சுதந்திரம் அடையிற சமயத்தில் நேதாஜி அவர்களும் இருந்திருந்தாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? சுதந்திரம் அடையும் போது அவர் இருந்திருந்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு தான் நான் சொல்கிறேனே. இப்போ அதாவது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் வந்து 20 சொன்னார் இந்தியா வல்லரசுன்னு சொல்லி. நேதாஜி இருந்துட்டு போகிறாங்கன்னா 48, 49 வல்லரசாக இருக்கும் இந்தியா. சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இந்தியாவை பற்றி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து போராடி இருக்கீங்க. இப்பயும் இந்தியா வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 68 வருஷத்தில் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு இந்தியா. இன்றைக்கி எவ்வளோ முன்னேறி இருக்குது.
இதை விட நான் அதிகமாக முன்னேறணும், மக்கள் நிம்மதியாக வாழணும், வறுமையிலிருந்து வறுமை கோட்டை ஒழிக்கணும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு போராடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போராட்டம் இப்போ போராடக்கூடிய சக்தி இருந்து நாங்கள் போராடுறதுக்கு இறங்கினாக்கா வறுமையை ஒழிக்கணும், மக்கள் முன்னேறணும், நிம்மதியாக வாழணும். ஓகேங்க. இன்றைய இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இன்றைய இளைஞருக்கு வந்து முதல்ல வந்து தேசப்பற்று வேணும், நாட்டுப்பற்று வேணும், அதை கட்டி காக்கணும், அதுக்கு பாடுபடணும், மக்களுடைய முன்னேற்றத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைய நாளில் வந்து உங்கள் கூட நாங்கள் வந்து பேசி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே வந்து ஒரு நேரில் பார்த்து தரிசனம் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்கு. உண்மையாகவே உங்களுடைய ஒரு வார்த்தைகளும் வந்து எங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுக்கும் இந்த சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க எங்கள் கூட வந்து பேச. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஏட்டில் படித்த வரலாறு இதோ அனுபவ பாடமாய் நம் முன்னே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இவையெல்லாம் கதையல்ல, நிஜம். சுதந்திரத்தை இன்று நாம் அனுபவிக்க அன்று இவர்கள் அடைந்த துன்பங்களை பாடமாய் மனதில் பதித்து பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காப்போம். இன்றைய நாளை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். விடுதலைக்காக போராடின இரு பெரும் ஹீரோஸை நான் வந்து பேட்டி எடுக்க நினைக்கும் பொழுது எனக்கு வந்து புல் அரிக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ஷோவை பார்த்து நீங்களும் பெருமிதப்பட்டிருப்பீங்க நம்புகிறோம். இந்த மாதிரி பல லட்சம் ஹீரோஸ் நம்மளுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேந்தர் டிவி சார்பாக அவங்க எல்லாருக்கும் சல்யூட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.